जलधे महितोपनिषत् कथितार्थनिधे। நமஸ்காரம் 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 நேர்களே. இந்த நிகழ்ச்சியானது பாத்தீங்கன்னா நியூமராலஜி சம்பந்தமானது. கூடவே நம்ம வாஸ்து பத்தி நிறைய பேசிட்டு இருக்கோம். இப்ப ஒரு சிலர் சொல்லுவார்கள், சார் என்ன சார் எங்க வீட்டுல ஒரு சுபமே ஏற்பட மாட்டேங்குது, ப்ராப்ளம் இருக்கு, நாங்களும் எல்லா கோவிலுக்கும் போயிட்டுறோம், நாங்களும் கிட்டத்தட்ட நிறைய எவ்வளவு நியூமராலஜிக்கார பார்த்துட்டோம், எவ்வளவு ஜெம்ஸ் போட்டுட்டோம், எல்லா பரிகார பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு செஞ்சு என்னன்னா பெரிய இதாயிருச்சு, பொண்ணு செட் ஆகிற மாதிரி இருக்கும் திரும்ப அப்படி இதாயிரும், அல்லது மாப்பிள்ள செட் ஆகிற மாதிரி இருக்கும் கட்டாயிரும், இந்த மாதிரி இருக்கு, எங்க வீடே ஒரு சூனிய மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, வீட்டுல இருந்து புறப்படும் போது என்னன்னு கேட்டா நாய் குறுக்கால உடியாருது, கத்திட்டு உடியாருது, பூனை குறுக்கால போடுது, பள்ளி தலைமையில விழுகுது, காக்கா அப்படியே டைன்னு டைவ் அடிச்சு கொத்திட்டு போகுது, ரொம்ப சிக்கல் பண்ணுது, வெளியில இருந்து வந்தா ரொம்ப பிரச்சனையா இருக்கு, வீட்டுல இருந்து புறப்படும் போது வீடு வாசப்படி முன்னாடி பாத்தீங்கன்னா அப்படியே அந்த முடி அப்படியே உருண்டு போய் கிடக்குது, இந்த மாதிரிலாம் சிக்கல் இருக்கு, காரணம் என்ன அப்படின்னு நிறைய பேர் திருவத மெயில் மூலமா கேக்குறாங்க. இப்படி இந்த பில்லி சூனியம் அதிகமா இருக்கு, வீட்டுல ரொம்ப பிரச்சனை மேல பிரச்சனை வருது, வீட்டுக்குள்ள நுழைஞ்சாவே என்னமோ நரகத்தில் நுழையிற மாதிரி இருக்கு, பிரச்சனையா இருக்குன்னு நினைப்பவர்கள் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு வாழை இலை போட்டு அந்த வாழை இலை மீது நல்ல பச்சரிசியால் செய்யப்பட்ட ஒரு விளக்கு, பச்சரிசியில செஞ்சிருக்கணும், நல்லா மாவு நல்லா இடிச்சு நல்லா விளக்கு நல்லா செஞ்சு நல்லா அது மினிமம் 250 கிராம் இருக்கும், 1/4 கிலோ இருக்கப்பட வேண்டும், அதுல நெய் போட்டு தீபம் ஏற்றப்பட வேண்டும். யாருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மும்மூர்த்திகள் இருக்காங்க, யாரு இந்த பைரவ மும்மூர்த்திகள் இருக்காங்க. ஒண்ணு சதுர்புஜ பைரவர், ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர், அஷ்டபுஜ பைரவர், 3 பைரவர் இருக்காங்க. யாரு? ஒன்னு சதுர்புஜ பைரவர், அதுக்கப்புறம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர், அதுக்கப்புறம் அஷ்டபுஜ பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார்கள். இந்த 3 பேருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஷ்டமி அல்லது அமாவாசை அன்னைக்கு இந்த விளக்கை ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு தான் தெரியுமில்ல, சித்தர்கள் அப்படின்னா எல்லா இதையும் அவங்க ஃபேஸ் பண்ணவங்க. அப்படி இந்த சித்தர் சொல்லியிருக்காரு, இவங்க 3 பேருக்கும் நீங்க இந்த மாதிரி மண்ணால் செய்யப்பட்ட பச்சரிசி மாவலா செய்யப்பட்ட விளக்கில் நீங்க